சேலரி எப்படி இருக்கு? நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருக்கா? இஸ் இட் எனஃப் ஃபார் யூ? பத்துதா? Actually, no. ஓகே. இல்ல கண்டிப்பா இல்ல. Currently, that's good. That's good. ஓகே. சேலரி வந்து நிஞ்சா பேக்கேஜில் உள்ள வந்தேன் நான். ஆக்சுவலாக 3.36 லேக்ஸ் பர் ஆனம். பட் ஆனால் இன்னாண்டு வந்து எனக்கு 22-23K தான் வருது. சொல்லப்போனால் சேலரி சுத்தமாக பத்தாதீங்க. வீட்டுக்கு அனுப்பிட்டு உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. சென்னையில் சுத்தமாக பார்த்தேன். ஏன்னா பிஜி ரெண்டே உங்களே தெரியும் 8K பர் மந்த் அந்த மாதிரி வரும். இது போதுமான அளவு தான். ஏன்னா ஸோ யூ பிலீவ் ஐடி ஜாப்ஸில் ஒர்க் லோடுக்கு ஏற்ற சேலரி தான் கொடுக்குறாங்க, அவங்கள வந்து ஓவர் ஒர்க் பண்ணுறது இல்லைன்னு நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்க? அப்படி கிடையாது, ஓவர் ஒர்க்கும் இருக்குது. அதுக்கு ஏற்ற சேலரி கொடுத்தா நல்லா இருக்குன்றது தான் என்னோட கருத்து. First thing I will say some sort of salary. ஓகே. Comparatively இங்க கொஞ்சம் கம்மியா இருக்கு. In hand கம்மியா தான் வரும். ஓகே ஓகே. நிறைய அவங்களே அலவன்சஸ் அது இதுன்னு சொல்லிட்டு ஓகே. எல்லாமே போயிடும். இந்த டிராவல் எக்ஸ்பென்ஸ் சொல்லிட்டுலாம் அவங்களே எடுத்துடுறாங்க. நிறைய வரும். ஓகே. டாக்ஸ் போயிடும். ஒரு மந்த் தான் போடும். டாக்ஸ் எவ்வளோ போகுது? நான் வந்து 3.3 LPA. ஓகே. ஆனால் எங்க கையில வர்றது 20 தான் வருமே. சூப்பர். அதுலயும் 1.5 போயிடும் டாக்ஸ். அது பாவீங்களா? ஃபீஸுக்கே போயிடும் 8,000 கிட்ட. ஓகே. இனிஷியலாக வரும்போது பேக்கேஜ் எல்லாருக்குமே கம்மியாக தான் இருக்கும். பட் அதுவும் எம்என்சிஸ் வரும்போது ஓகேவாக தான் இருக்கும். ஸோ மினிமம் உங்களுக்கு 3 இருக்கும், 3 lakhs per annum இருக்கும். சின்ன கம்பெனி போகும்போது உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஸோ பெரிய கம்பெனிஸ் ஓகே தான். பட் ஆனால் இப்போ இருக்க சென்டர் நாங்கள் இருந்தப்போ நான் ஒரு 10 years old ஆக்சுவலி, 10+ years எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த டைமில் வந்து எங்களுக்கு 1.8 இல்லை 2.4 இருக்கும். ஸோ அது வந்து மோர் தென் எனாஃபாக இருந்தது. பட் இப்போ வரவங்களுக்கு அதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து ஆனால் இந்த இன்ஃப்ளேஷனுக்கு வந்து அது கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க படிச்சு வரவங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வரும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் ஃபீலாக இருக்கும். பர் இயர் இன்வெஸ்ட்மெண்ட்டே அவங்களுக்கு ஏதோ ஒரு இன்ஜினியரிங் ஆகிட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு இயர்லி எக்ஸ்பென்சஸே ஒரு 3 lakhs இருக்கும். 2 lakhs to 3 lakhs வரும். ஸோ அப்படின்னு அவங்க முடிச்சுட்டு வரும்போது ஒரு 10 lakhs, அரௌண்ட் 8 to 10 lakhs பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு 2.4ன்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்.